ம் முருகேசண்ணே இந்த நேரத்தில் பண்ணுறாரு. சொல்லுங்கண்ணே, என்னண்ணே இந்த நேரத்தில்? கேசவங்கிட்ட பேசணுமா? தூங்குறாருண்ணே. ஏதாவது முக்கியமான விஷயமா? ஆமாம்மா, அவங்ககிட்ட ஃபோனை கொடு. தரேன் இருங்க. என்னங்க என்னங்க எந்திரிங்க. இந்தாங்க முருகேசண்ணன் பேசணுமா? முருகேசனா? ம் சொல்லு முருகேசா, என்ன இந்த நேரத்தில்? கண்ணம்மா செத்து போச்சுடா. யாரு? கண்ணம்மாடா, உன் கண்ணம்மா, மீசக்காரன் பொண்ணு. கேசவா, கேசவா, டேய் கேசவா. உன் தங்கச்சிக்கு என் கோல் நோட்டு வேணும்னு கேட்டிருந்தியே, இந்தா. இதுல உனக்கு ஒரு பரிசு இருக்கு. எனக்கா? திறந்து பாரு. திருப்பி பாரு. கண்ணம்மா கேசவன். முகம்லாம் ஒரு மாதிரி இருக்கு. ஒன்றும் இல்லை. என்ன ஒன்றும் இல்லை? உன் முகத்தை பார்த்தா எனக்கு தெரியாதா? என்ன நடந்துச்சுன்னு என்கிட்ட சொல்லு. எங்கள் ஐயா என்னை அடிச்சிட்டார். ஏன் அடிச்சாரு? நீ என்ன பண்ண? மேலே வீட்டில் சுடலை இருக்கான்ல. ஆமாம், தாத்தா செத்துட்டார், போயிருந்தேன். அதுக்கு அடிச்சாரு? அதுக்கு இல்லை, பசங்களோட சேர்ந்து சாவில் டான்ஸ் ஆனானா, அதுக்கு தான் அடிச்சிட்டார். அடப்பாவி, நீ சாவில் டான்ஸ் ஆனியா? ம், இங்கே எனக்காக ஒரு முறை ஆடி காட்டம் பார்ப்போம். உனக்காக எப்படி ஆட முடியும்? நீ தான் உயிரோடு இருக்கிய. ஏய் என்ன நீ ஆடுறதுக்கு நான் சாகணுமா? என்னை மன்னிச்சிடு கேசவா. ஒரு வாரமா என்னை பார்க்காம நீ ரொம்ப கஷ்டப்பட்டிருப்ப. நம்ம விஷயம் எங்க வீட்டுக்கு தெரிஞ்சு போச்சு. அத்தை வீட்டுக்கு போலான்னு சொல்லி என்னை கூட்டிட்டு போனாங்க. நான் எவ்வளோ கெஞ்சியும் கேட்காம என்னை அத்தை பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. இப்போ நான் உன் கண்ணம்மா இல்லை, இன்னொருத்தரோட பொண்டாட்டி. இன்னொருத்தரோட பொண்டாட்டியான என்ன நீ பார்க்கறது நான் விரும்பல. நீயும் என்ன பார்க்க முயற்சி செய்யாத. என்ன மன்னிச்சிடு. இப்படிக்கு கண்ணம்மா.
ஏய் கேசவா, கண்ணம்மாவை பாடுறா. நம்ம கூட படித்த முகமே இல்லைடா. தோலெல்லாம் சுருங்கி நரம்பெல்லாம் தளர்ந்து ஒரு குழந்தை தூங்குற மாதிரி படுத்திருக்கடா. அவளை சுற்றி ஒரே அழுகு சத்தம். புருஷன் புள்ள பேரன் பேத்தி சொந்த பந்தம்னு அவளும் உன்ன மாதிரி சந்தோஷமாக தாண்டா வாழ்ந்திருக்கா. போடா, இப்போ அதுவும் கண்ணம்மா முகத்தை பாடுறா. நான் தாத்தாட்ட சொல்லி கொடுத்துருவேன். பரவாயில்ல, நான் தான் ஃபர்ஸ்ட் விளையாடுவேன். நானா ஃபர்ஸ்ட் விளையாடுவேன். ஆயா தாத்தா வந்துட்டாரு. ஐயா தாத்தா வந்துட்டாரு. டேய் தள்ளி போடா, நான் தான் விளையாண்டுட்டு இருக்கல. ஏன்டா என் பின்னாடியே வர? ஏங்க கொல்லையில் தண்ணி வச்சுருக்கேன், தலை முழுவிட்டு துணியெல்லாம் அங்கேயே அவுத்து போட்டுருங்க. 2 3 4 அவுட் 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 போ அவுட். 1 2 3 4. ஏய் நீ அவுட். நான் வின்ன, நீ தான் அவுட் போ. கோட்ல மிச்சிட்டேன், நான் பார்த்தேன். கண்ணம்மா என் காதலின்னு ஒரு அருமையான படைப்பை கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுடைய எக்ஸ் கான்டெஸ்டன்ட் அவரை கேட்கலாம். நம்ம ஸ்பெஷல் கெஸ்ட் கல்யாண் அவர்கள். சொல்லுங்கள் சார். ரொம்ப நல்லா இருந்ததுங்க. நான் ஒரு பெயின்ஃபுல்லான சப்ஜெக்ட் கொடுத்தேங்க, நல்லா இருந்தது. ஓகே, ஸோ கண்ணம்மா என் காதலி படத்தை பற்றி உங்களுடைய காமெண்ட்ஸ். வெற்றிமாறன் சார். இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாமன்ற மாதிரி இருந்தது. இப்போ உதாரணத்துக்கு ஃபோன் ரிங் ஆகுது, அந்த அம்மா எடுக்கிறாங்க. அடடே முருகேசன் நான் கூப்பிட்றாரு, ஏன் இந்த நேரத்தில் கூப்பிட்றாருன்னு தெரியலையே அப்படின்றாங்க. திரும்ப காதில் வச்சு அண்ணன் சொல்லுங்க அண்ணன், முருகேசன் சொல்லுங்கண்ணே, எதுக்குண்ணே இந்த நேரத்தில் கூப்பிட்றீங்க அப்படின்றாங்க. அதில் ஏதாவது ஒன்று நீங்கள் தவிர்த்துருக்கலாம். எனக்கு வந்து அந்த ஃபோன் ரிங் ஆகும் போதே தெரியும், நான் சொல்லிட்டு இருந்தேன் கதையே தெரிஞ்சு போச்சே இப்போ அப்படின்ட்டு. அது இப்போ போன எபிசோடில் ஒரு படமும் அப்படி தான் இருந்தது. இப்போ பழைய காதலி இறந்துட்டாங்க, அந்த செய்தி வந்திருக்குப்பா அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. அஃப்கோர்ஸ் இந்த ரவுண்ட் அதை நான் அந்த மாதிரின்றதாலன்னு நினைக்கிறேன். அண்டு எல்லாமே ப்ரெடிக்டபுளாகவே இருக்குது. அப்புறமா வந்து உங்கள் லைன்ஸ் வந்து, அதாவது உங்களுடைய கன்வர்சேஷன் வந்து இந்த படத்தில் வந்து ரொம்ப வீக்காக இருந்தது. இப்போ உதாரணத்துக்கு வந்து எனக்காக ஆடு, நான் இவனுக்காக எப்படி ஆட முடியும், நீ தான் உயிரோடு இருக்கேன்னா எனக்கு தெரிஞ்சு போய் இப்போ கிளைமேக்ஸ் என்ன நமக்கு அங்கேயே தெரிஞ்சிருச்சு. அப்போது இந்த மாதிரி ஒரு கதை நீங்கள் பண்ணுறீங்க, இதுதான் எண்டுன்னு நீங்கள் பண்ணுறீங்கன்னா அவள் சாகலை, சாவ போகிறா.
லாஸ்ட் மினிட்ல இருக்கா, திடீர்னு வந்து அவங்க வீட்டுக்காரர்கிட்ட உன்னை பார்க்கணுன்னு சொல்லிட்டா, அவங்க வீட்டுக்காரர் வந்து உன்னை கூட்டு வர சொல்கிறாரு. தென் இட் மேக்ஸ் மோர் சென்ஸ். ஓவராலாக வந்து இந்த கண்டென்ட் இன்னும் கொஞ்சம் பெட்டராக சொல்லியிருக்கலாமோ அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஓகே, ஸோ பிரபு சாலமன் சார், உங்களுடைய கமெண்ட்ஸ். ஃப்ரம் த பிகினிங் எனக்கு என்னென்னா, அந்த பெட்டி அவன் எடுத்ததுலேருந்து அந்த காதல் நினைவுகளுக்குள்ளே போகிறப்ப அது வேறு மாதிரி என்னை கொண்டு போகணும் உள்ளார. அப்புறம் அந்த முக்கியமான ஒரு டயலாக், அதை நீங்கள் வந்து ஃபன்னியாக சொல்லியிருக்கணும். அதுக்கு நீ செத்த தானே நான் ஆடணும் அப்படின்னு கலாட்டாவாக சொல்லியிருந்தானா கூட எனக்கு பின்னாடி அது கன்வின்சிங்காக இருந்திருக்கலாம். அது உண்மையிலுமே சொல்கிற மாதிரியே இருக்குது. உண்மையில் நீ எப்போ சாவ நான் வந்து டான்ஸ் ஆடுற மாதிரியே இருக்குது. எனக்கு அது அந்த இடத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே எந்த அளவுக்கு அந்த நினைவுகள் என்னை வந்து ரொம்ப படுத்தியிருந்தால் தான் அவன் அந்த சாவு வீட்டுக்குள்ளே நுழையிறப்ப என்னாலேயே அறியாமலே நான் அழுக முடியும். அந்த வலின்றது அவன் வந்து அங்கே தண்ணி எடுத்து தலையில் ஊற்றுறப்ப நான் அழுதுறணும். நான் அது 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 என்ன பண்ணலை, அந்த வேலையை அதை பண்ணலை. அந்த இடத்துல அந்த காட்சி அமைப்புகள் கன்வின்சிங்காக இல்லைன்ற. ப்ரோ, டிப்ளமோ எங்கே படிச்சிங்க? ராஜேஸ்வரி பாலிடெக்னிக் ப்ரோ, கும்மிடிப்பூண்டி கிட்ட. அங்கே என்ன டிபார்ட்மெண்ட் ப்ரோ? அங்கேயும் ஈஸி தான் ப்ரோ. ஓ ஓகே. நானும் இன்னும் ஒன்றா தான் படிச்சேன். ப்ரோ. ஹாய் ப்ரோ. ஃப்ரீயாக இருங்க. இந்த டிப்ளமா முடிச்சவங்களாம் மேக்ஸில் தான் அரியர் வைப்பானுங்க போல. சார் சார் ப்ளீஸ். அண்ணா, ஹெச்ஓடி கூப்பிட்றாங்கண்ணா. எதுக்கு? லேட்டல் என்ட்ரி ஸ்டூடெண்ட்ஸ் தானே நீங்களா? ஐடி கார்டு விஷயமா கூப்பிட்றாங்க. நீங்களும் தான். போலாம் வா. வைஷு, டேய் நீ எதுக்குடா அவளுக்கு சப்போர்ட் பண்ணுற? டேய் நான் எப்படா அவளுக்கு சப்போர்ட் பண்ணேன்? பின்ன நான் வெளிலேருந்து பார்க்குறப்போ உன் மேலே தான்டா தப்பு இருக்க மாதிரி தெரியுது. தேவையில்லாமல் அந்த பொண்ணு பிடிச்சி கத்திட்டு இருக்காத. நீ அவகிட்ட பேசி சால்வ் பண்ணு. அவள் சைலண்ட்டாக இருக்கான்னு அட்வான்டேஜ் இருக்காத. நீ இல்லைனா கூட அவளால் வாழ முடியும். வைஷு, தண்ணி இருக்கா? இருக்குண்ணா. So what is the idea given by Triveni is that when அல்லாத வானமாதூரலே தூதாகுமே என் மேகமாழையே என் கூடவா குளிரே என்னோடு வா உன் விழிகளே விரையானதே உயிர் மெல்ல
என்ன எனக்கு முன்னாடியே வந்துட்டு இருக்க? காலைல தான் முடித்தேன். ஓகே. என்னாச்சு? சின்னதாக கீறிடுச்சு. கட்டு வலிக்குதா? இப்போ இல்லையே. இப்போ லூஸு. உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் என்னை பற்றி என்ன சொல்லி வச்சிருக்க? உன்னை பற்றியா? ம் வைஷு நல்ல பொண்ணு, ம் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுவா, ம் ஒரு தங்கச்சி மாதிரி பாசமாக பழகுவா. அப்போது நான் உனக்கு தங்கச்சி மாதிரியா? என்ன பாசமலர்களே, காலையிலே அண்ணனும் தங்கச்சியும் பாசத்தை பொழியிறீங்க போல. ஆ அருண், அது சிக்னல்ஸ் நோட்டா? ஆ கொஞ்சம் எடு. ரக்ஷாபந்தன் வருதுல்ல, உங்கள் 2 பேருக்கு வெளியில் செலவு வைக்கிறேன் பாரு. ஏன் வைஷு கால் கட் பண்ணுற? என்ன சொல்லு. நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் வைஷு, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஆமாம் சார், உங்களுக்கு மட்டும்தான் ஒரு மாதிரி இருக்கும், எங்களுக்கு எந்த ஃபீலிங்ஸும் இருக்காது. உனக்கு மட்டும்தான் செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்கு, எங்களுக்கு செல்ஃப் ரெஸ்பெக்டே கிடையாது. இப்போ எதுக்கு நீ சம்மந்தம் இல்லாமல் பேசிட்டு இருக்க? நான் உங்ககிட்ட பேசணும். வைஷு, நீ இப்போ எதுக்கு மூஞ்சி தூக்கி வச்சுட்டு இருக்க? நான் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா சாரி. எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும் வைஷு, அதை பற்றி நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்னை பாரு, நீ பார்த்தா தான் என்னால் பேச முடியும். வைஷு ப்ளீஸ், உங்ககிட்ட தான் பேசிகிட்டு இருக்கேன். வைஷு, I love you. ஓகே, ஸோ கல்யாண் சார், எப்படி இருந்தது நவீனோடைய மூவி? அந்த லவ் ரொம்ப நல்லா இருந்தது. கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே கொஞ்சம் பிரேமம் கொஞ்சம் எட்டி பார்த்தது. பிளாக் ஷர்ட்டு, மழை, நான் அண்ணான்னு கூப்பிட்றதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் அப்படி தான் ஆரம்பிக்கும், அப்புறம் போக போக அது வேறு மாதிரி ஆகிடும்னு சொல்லுவாங்களே. நல்லா இருந்தது அந்த லவ். தேங்க்யூ சார். வெற்றிமாறன் சார், உங்களுடைய காமெண்ட்ஸ் ப்ளீஸ். இது இனிஷியலாக ஒர்க் ஆச்சு. இது அந்த ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது அதை அவள் அண்ணான்னு கூப்பிட்டோன்னே இவனோட ரியாக்ஷன், அந்த பொண்ணை அவன் முதல் முறை பார்க்குறான் அப்படின்ன உடனே
தமிழ் சினிமா உலக சினிமாவில் பல தீம்ஸ் இருக்குது. ஒரு பொண்ணை ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன்னா இனி எந்த மியூசிக்கை வேணால் அது கூட வச்சு பார்த்துருன்னா இட் would have had an added emotion to you. அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் வந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து ஒரு சாங் மாதிரி ஒன்று பண்ணியிருக்கீங்க இல்லையா? ஸோ அது கொஞ்சம் ப்ராப்ளமேட்டிக்காக இருந்தது. நாம் எல்லாருமே பண்ணுறதா. இப்போ மெசேஜ் அனுப்பும்போது குறிப்பாக வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் அனுப்பிட்டு அவங்க படிக்கிறது முன்னாடி டக்குன்னு டெலீட் பண்ணிவிட்டு அது கூட 2 சேர்த்து ஆட் பண்ணி அனுப்புறது, அப்புறம் இது எப்படி அனுப்பலாம் என்னன்னு யோசித்து பண்ணுறது, அதெல்லாமே நல்லா ஒர்க் ஆகிருந்தது. பட் எண்ட் வாஸ் நாட் ஒர்க்கிங் ஃபார் மீ. எய்தர் அவள் வந்து அண்ணனே சொல்லிட்டு போயிருந்துருக்கலாம், இல்லை எதுவுமே சொல்லாமல் அப்படியே நிறுத்தியிருந்தா. அவள் ராக்கியோடு நிற்கிறா, இவன் முடிச்சுட்டு நிற்கிறான், அவளும் நிற்கிறா, இட் குட் அந்த பக்கத்தில் இருக்கவன் அவள் பார்க்குறா, இட் குட் மீன் எனிதிங் அப்படின்ற மாதிரி இருந்திருந்தால் கூட நாங்கள் அதுதான் பேசிகிட்டு இருந்தோம். அப்படி இருந்திருந்தால் கூட ஏதோ இருந்திருக்குமோன்ற மாதிரி இருக்குது. அந்த பொண்ணு ஸ்ட்ரெயிட்டாக வந்து நான் உன்னை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் அவ்வளோ நேரம் பில்ட் பண்ணது வந்து என்ன சொல்கிறது, சரியாக ஒர்க் ஆகாத மாதிரி இருக்குது. பிரபு சாலமன் அவர்களே, உயிரினில் உணரணும் மெல்ல, இதை பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸ். இப்போ நீங்கள் ஓப்பனிங்கில் வந்து எடுத்தோன்னே அந்த பொண்ணை பார்த்தோன்னே அந்த லுக்கு அந்த பரிமாற்றங்கள்னோடனே என்னடா அது யூஸ்வலாக அப்படின்றப்ப அந்த பொண்ணு கிட்ட வந்து ஹை ஸ்பீடில் வர வந்து அண்ணா அப்படின்னோடனே வாவ் அப்படின்னு இருந்துச்சு. எனக்கு அப்படி இருந்துச்சு. ஏன்னா அதுதான் ப்ரிமைஸ் ஆஃப் த ஸ்கிரிப்ட். ஒருத்தன் காதலிச்ச பொண்ணு தங்கிட்ட வந்து அண்ணான்னு கூப்பிட்டா என்ன ஆகும்? அதுதான் கதையாகிடுது. என்ன ஆகும்ன்றது தான். என்ன ஆகும்ன்றது அடுத்தது நீங்கள் உடைக்க போகிற திரைக்கதையில் வந்து எனக்கு அது சுவாரஸ்யப்படுத்தணும். ஆனால் அது என்ன ஆகிடுச்சுன்னா, சரி ஒரு முறை அண்ணான்னு கூப்பிட்டவங்க சரி காலப்போக்கில் வந்து காதலியாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஆஃப் தி வேல என்ன பாசமலர்களே அப்படின்லாம் வந்து ஒருத்தன் நுழையிறான். அப்போ நிறைய முறை அண்ணான்னு பரவி இருக்குது அந்த காலேஜ் பூரா. அப்படி தான் நான் நினைக்கிறேன். இல்லை அப்படி தானே? அவன் வந்து பாசமலர்களே சொல்ல மாட்டான்ல. அந்த அளவுக்கு இன்டென்ஸான ஒரு பிரதர்லி சிஸ்டர்லி லவ் அங்கே ஃப்ரெண்ட்ஷிப் அங்கே போயிட்டு இருந்துருக்குதுல்ல. ஸோ இதையெல்லாம் தாண்டி ஓகே, எல்லாத்த விட நீங்கள் எங்கே அட்ரா அப்படின்னு முடிச்சிருக்கலாம்னா, அந்த கடைசியில் கட்டியிருந்தான்னு வச்சிங்க, அந்த அண்ணான்ற ஒரு வார்த்தைக்கு மிகப்பெரிய ஒரு மரியாதையோடு நிறுத்தியிருப்பீங்க. நான் பார்க்கிற பார்வை தவறாய் என்ன நீங்கள் வந்து நான் கூனி குறுக்கி போயிருப்பேன் அந்த இடத்துல. ஆனால் அந்த இடத்துல சப்புன்னு முடிஞ்ச மாதிரி எனக்கு ஒரு தோணுச்சு. சார் சிலிண்டர். அண்ணா உள்ள வச்சிருங்கண்ணா. சார் 1000 ரூபா வருது சார். வரேன் மேடம். ஓய், இன்டர்வியூவா? ஆமாம். சரி, அப்போ ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணு. ஏதாவது பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு தரேன். வேணாம், காசு ஒரு 500 ரூபா கூட. ஏய், என்னாச்சு? ஜஸ்ட் வாமிட்டா. ஹாஸ்பிட்டல் போகணுன்னா சொல்ல போகலாம். இல்லை நீ போ, நான் ஆஃபீஸ் போகும்போது போய்க்கிறேன். சார் ரொம்ப பிஸியோ? ஏ மாடு, ஜாப் கிடைச்சதா இல்லை எப்பவும் போல ஊத்திக்கிச்சா? ஆமாம், ஊற்றிக்கிச்சு. அதுக்கு என்ன இப்போ?
குட் கங்க்ராட்ஸ். தேங்க்யூ சார். ஜாயின் பண்ணிட்டியா? பா, அப்போ இனி நீ என்கிட்ட காசு வாங்க மாட்ட. ஏன் வாங்குவனே? வாங்குவியா? ஹலோ, யா, திஸ் இஸ் அஞ்சனா தேவி. ஓகே ஓகே, இப்போ வரலாமா? சரி ஓகே, தேங்க்யூ. டாக்டரை பார்த்துட்டு வந்துடலாமா? என்னாச்சு? எல்லாம் நல்ல விஷயம்தான். I have seen your report. Very sorry. You're suffering from a serious disease. டாக்டர் புரியல டாக்டர். ஆன்டிபாஸ்போலிபிட் ஆன்டிபாடி சிண்ட்ரோம்னு அதுக்கு பேர். இது இரத்த குழாயில் அடைப்பு ஏற்படுத்தக்கூடிய வியாதி. உடம்புல இருக்கிற எல்லா உறுப்புகளுமே இரத்த குழாயில் அடைப்பு ஏற்பட்டு செயலிழந்து போயிடும். இவங்க ஸ்டேஜ் 2 கிராஸ் பண்ணிட்டாங்க. மேக்ஸிமம் 3 months. It can lead you to fatality anytime. அஞ்சு, அவர் சொன்னதை பெருசாக எடுத்துக்காத. அந்த மாதிரிலாம் எதுவும் இருக்காது. நம்ம வேற டாக்டர்கிட்ட போகலாம். சார் ப்ளீஸ் வீட்டுக்கு போகலாம் சார். அஞ்சு, அஞ்சு கதவை தோற. அஞ்சு கதவை தோற. அஞ்சு, இப்போதான் என் பழைய ஆரியை பார்க்குற மாதிரி இருக்கு. இது லவ்னாலையா இல்லை? உனக்கு புரியல அஞ்சு. வேலை பணம்னு ஓடிக்கிட்டே இருக்கும். இதுக்கு நடுவில் எங்க? ஆனால் நீ என்னை மட்டுமே நம்பி எல்லாத்தையும் விட்டு வந்திருக்க. எங்கே உன்னை சரியாக வச்சு பார்த்துக்கலையோன்னு இப்போ தோணுது. இப்போ ஒன்று கெட்டு போல, அதுக்கு இன்னும் டெட்லைன் இருக்கு. சாரி சாரி சாரி. ஹே, பீச் போலாமா?
இன்னும் கொஞ்ச நாள் தான் இல்லை இந்த லைஃப்லாம். அஞ்சு, எனக்கு வாழணும்னு ரொம்ப ஆசையாக இருக்கு ஆரி. வெல், இன்னைக்கு நாளே இயக்குனருக்கு சத்யபாமா காலேஜ்ல இருந்து ஸ்பெஷலாக ஆடியன்ஸ் வந்திருக்காங்க. அவங்க கிட்ட கேட்கலாம். ஸோ யாருக்காவது கொஸ்டின்ஸ் இருக்கா? ஆக்சுவலாக எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நடுவில் வந்து அவங்க ஹாஸ்பிட்டலில் போயிட்டு அழுகிற அந்த சீன்ஸ் இருக்குல்ல, வீட்டுக்கு வந்து அவங்க அழுவாங்க, அந்த 2 பேருக்கும் உள்ள லவ், அதாவது நம்ம இவங்களை விட்டு போகிறோம் அப்படின்ற ஒரு ஃபீலிங் வந்து அதிகமாக இல்லாத மாதிரி இருந்துச்சு. ஆக்சுவலாக ஆக்டிங்கில் வந்து ரொம்ப இம்பேக்ட் இல்லாத மாதிரி இருந்துச்சு. நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். பட் அந்த இடத்துல எனக்கே தோணுச்சு. பட் மேபி அந்த இடத்துல மட்டும் தான் நினைக்கிறேன். மற்றபடி டிரெக்டர் கல்யாண் அவர்களே, எவ்வளோ என்ஜாய் பண்ணீங்க? உங்களுடைய கமெண்ட்ஸ். ரொம்ப புரியல. மேபி அந்த லேடி நல்லா நடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பட்டு கொஞ்சம் ஏதோ அதிகமாக கொடுத்து ஓவர் ஆக்ட் பண்ண மாதிரி ஆகிடுச்சு. இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, நம்ம என்ன சொல்ல வந்ததுன்னு கொஞ்சம் தெளிவாக சொல்லவே இல்லை. டாக்டர் ஆக்டிங்கும் சரி, அந்த ஹீரோ ஆக்டிங்கும் சரி, எதுவுமே சரியாக வரல. தீரா காதல் பற்றி இயக்குனர் வெற்றிமாறன் அவர்களே, நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் வந்து ஆடியன்ஸ் கிட்டேருந்து சில விஷயத்தை ஹோல்டு பண்ணுறதுக்கு அல்லது நம்ம அறியாமையை மறைக்கிறதுக்கு அந்த டாக்டரும் இந்த பொண்ணும் பேசிகிட்டு இருக்காங்க, லிப்பா செய்து நீ டைலாக் ஃபில் பண்ணல. அதில் குறைந்தபட்சம் கண்ணாடிக்கு வெளியே நீ கேமரா வச்சுருந்தா இட் மேக்ஸ் சம் சென்ஸ். ஏன் அந்த இடத்துல டைலாக் பேச மாட்டுறாங்க அவங்க? அப்போவே நமக்கு தெரியுதா அந்த பொண்ணுக்கு ஏதோ ஒரு பயங்கரமான ஒரு நோய் இருக்குன்னு தெரிஞ்சிச்சா? அது அப்போது அவர் பேசணும் இல்லையா அதை? அதே மாதிரி எனக்கு தெரிஞ்சு எந்த டாக்டரும் இப்படி பேசுவாங்களான்னு தெரியல. இவங்க சாவ போகிறாங்க, இவங்களுக்கு 3 மாதம் தான் இருக்குது அப்படின்னுலாம் யாரும் சொல்லுவாங்களான்னு எனக்கு தெரியல. அந்த ஹஸ்பண்டோட ஜேர்னி இருக்குல்ல, அவளை காப்பாற்றணுன்ற அந்த ஜேர்னி இருக்குல்ல, தட் வாஸ் மிஸ்ஸிங் இன் திஸ். பிரபு சாலமன் அவர்களே, நீங்கள் சொல்லுங்கள். லாஸ்ட்டாக ஒரு விளையாட்டு வச்சுருந்தீங்கல்ல, இங்கே எங்கெங்கேயும் விளையாடி வந்து அந்த விளையாட்டோட எண்டு, அந்த விளையாடி அவள் சைலண்ட்டாகி அதுக்கப்புறம் வாழணும்னு ஆசையாக இருக்குன்னு சொல்கிறான். அப்படி இருந்திருக்கக்கூடாது. அந்த கலகலப்போடு கட்டி பிடிச்சி நின்று அவள் டக்குன்னு அவள் சொல்லியிருந்தான்னு வச்சுக்க, எனக்கு வாழணும்னு ஆசையாக இருக்குடான்னா, அவனோட பதில் வந்து நீ செத்ததுக்கப்புறம் நான் எப்படி வாழ போகிறோன்ற பெயினோட அவன் பால்கனிக்கு போயிருந்தானா, அதுக்கப்புறம் அந்த சாக்லேட் எடுத்து வந்து பூசினது அந்த கேமோட முடிச்சிருந்தீங்கன்னா கூட ஒருத்தர் தேர் ஃபைட்டிங், தேர் அக்ரிங் திஸ் லைஃப், அதை நம்ம ஃபேஸ் பண்ணி வாழ்ந்துருவோன்ற ஒரு முடிவோடு கொண்டு போய் நிறுத்தியிருக்கலாம். படம்ன்றது முடிகிறப்ப பாதிப்பு வேறு, சோகம் வேறு. சோகத்தை நம்ம கொடுத்துடக்கூடாது. சோகம் கொடுத்தா அது ஃப்ளாப் ஆகிடும். பாதிப்பு தான் இருக்கணும். எனக்கு அந்த பாதிப்பு அது ஏற்படுத்தலை. வெல், செமிஃபைனல்ஸில் 3 ஷார்ட் மூவிஸையும் பார்த்து முடிச்சாச்சு. ஸோ இதிலிருந்து நம்ம கூட இருக்கிற 2 டேலண்டட் கான்டெஸ்டன்ட் மட்டுமே அடுத்த ரவுண்ட், அதாவது கிராண்ட் ஃபினாலேக்கு போக போகிறாங்க. யார் இந்த ஷோ விட்டு இதோட எலிமினேட் ஆக போகிறாங்க, இந்த விஷயங்களெல்லாம் தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்காக ஓவர் டு தி ஜட்ஜஸ், தி ஸ்டேஜ் இஸ் யோர்ஸ். ஸோ இந்த எபிசோட் பர்சனலாக எனக்கு வந்து ஃப்ராங்காக சொல்லணுன்னா 3 படமே எனக்கு அவ்வளோ திருப்தியாக இல்லை. கொஞ்சம் இது அப்படி இருந்திருக்கலாம், இப்படி இருந்திருக்கலாம், இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. இல்லை, அதான் எல்லாரும் நல்லா எடுக்க தெரிஞ்சிருக்காங்க. எடுத்துக்கிட்ட விஷயம் கன்வே பண்ணுறதுல தான் சின்ன சின்ன நெளிவு சுழிவுகள் அது மிஸ் ஆகிருக்குது. ஸோ மற்றபடி ஆஸ் அ மேக்கர்ஸ் அந்த மெச்சூரிட்டி இருக்குது, நல்லா இருக்குது. நீங்கள் எடுத்துக்கிட்ட கண்டென்ட் வைஸு நீங்கள் சொன்ன விஷயங்கள் அங்கங்கே வந்து சின்ன சின்ன விஷயங்கள் தவறி இருக்குது. மற்றபடி எவ்ரிதிங் வாஸ் நைஸ். ஷார்ட் ஃபிலிம்னாவே ஒரு ட்விஸ்ட்டை மெயின்டைன் பண்ணணும். அந்த ட்விஸ்ட்டு வந்து ஆடியன்ஸ் சூப்பரா அப்படின்ற மாதிரி இருக்கணும். அந்த ஓப்பன் மிடில் எண்டு அந்த 8 நிமிஷத்தில் நம்ம கொடுத்தோன்னா நல்லாயிருக்கும். கதை களமெல்லாம் நல்ல களம் தான். காதலில் வந்து ஆக்சுவலாக அந்த லவ் டேர்மில் வந்து பார்த்திங்கன்னா பூந்து விளையாடி இருக்கலாம். பட் கொஞ்சம் சுமாராக விளையாடிட்டீங்க, அவ்வளோதான். இந்த 3 படங்கள்லேருந்து 2 படம் செலக்ட் பண்ணணும் அப்படின்றதால
தீரா காதலும் உயிரினில் உணரணும் மெல்ல, இது ரெண்டும் வந்து அடுத்த ஃபைனல்ஸ்க்கு வந்து இந்த 2 கண்டஸ்டன்ஸும் போகிறாங்க. இந்த வீக் வந்து பெஸ்ட் ஃபில்ம்னு எதுவும் சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறோம். ஏன்னா வி ஹவ் சோசன் இந்த 3ல் 2 பெட்டரான படங்களை தேர்ந்தெடுத்திருக்கோம் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ தட் வே வி நாட் வெரி ஹாப்பி. இதுதான் இந்த வாரத்தினுடைய பெஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுக்கறதுல வந்து எங்களுக்கு திருப்தி இல்லை. எஸ், ஸோ ஃபைனலி இன்னைக்கான ரிசல்ட்ஸ் தெரிஞ்சாச்சு. நவீனுடைய உயிரினில் உணரணும் மெல்ல, அப்புறம் ராஜேஷுடைய தீரா காதல் கிராண்ட் ஃபினாலேக்கு செலக்ட் ஆயிருக்கு. ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் போத் ஆஃப் யூ. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு எபிசோடில் நம்ம கூட தொடராமல் இருக்கிறது ஆனந்த் அவர்கள். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இன்னும் பெரிய 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 ஃபியூச்சர் இருக்குது. 4 இயக்குனருடைய சப்போர்ட்டும் உங்களுக்கு என்றைக்குமே இருக்குது. வெல், வித் தட் நோட் இன்னைக்கு எபிசோட நம்ம க்ளோஸ் பண்ணிக்கிறோம். திஸ் இஸ் டோட்டல் 4 இயக்குனர் சீசன் 6 ஃபேமிலி சைனிங் ஆஃப். இது மீட் அண்ட் ஈட் ஃபேமிலி ரெஸ்டாரண்ட் வழங்கும் 4 இயக்குனர் சீசன் 6 powered by ஸ்ரீகுமரன் தங்க நகை மாளிகை.